என் செல்ல குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்லக்கூடிய இந்த அடையாளத்தை கொண்ட ஒருவரால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் உனக்கு தீரப்போகின்றது. இந்த அடையாளம் கொண்டவர் உனக்கு எதிரில் வந்துவிட்டாலோ அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இவரை நீ காண நேர்ந்தாலோ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடக்கும். வராகி சொன்ன சொல்லுக்கு மறுசொல் இருக்கிறதா? அம்மா சொன்னதையும் மீறி உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் போய்விடுமா? இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களுக்கும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் தாண்டி உன்னால் வெற்றி பெற முடியும். அதற்கு இந்த வாழ்க்கை நீ சொன்ன பேச்சை கேட்க வேண்டும். மனப்பக்குவத்தோடு இருக்கின்ற என் பிள்ளை, உன்னுடைய பேச்சை நிச்சயமாக உன் மனசாட்சிப்படி நீ நடந்து கொண்டு அது நிறைவேறும்படி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். எல்லாவற்றையும் கடந்து இன்று இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்பதற்கான முக்கியமான காரணமே உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய குழப்பம் இன்று இந்த வளர்பிறை பிரதோஷ நாளில் தீர வேண்டும் என்பதுதான். அத்தனையும் உன்னை தொடர்ந்து வந்தால் இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதிலைத்தானே நாம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கின்றோம். 1000 கேள்விகள் நம்மிடமே இருக்கின்றது. ஆனால் எந்த கேள்விக்கும் பதில் தெரியாமல் தான் என் பிள்ளை நீ தவித்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய இத்தனை கேள்விகளுக்கும் நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பதிலானது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் சர்வ நிச்சயமாக உனக்கு தெளிவு கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுத்தே தீர வேண்டும். எந்த நிலையிலும் எதை கடந்தும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் நினைத்ததை சாதிக்க முடியும் என்று நம்புவது உண்மை என்றால் இனிமேல் என்ன நடந்தாலும் அதன் மீது உன்னுடைய கவனங்கள் அத்தனையுமே தெளிவாகவே இருக்கட்டும். அத்தனையும் உன்னை வீழ்த்த நினைத்த போதிலும் அத்தனை விஷயங்களும் உன்னை இங்கு படுகுழியில் தள்ள நினைத்த பொழுதிலும் அனைத்தையும் கடந்து நீ வாழ நினைத்திருக்கிறாய். அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ வாழ துடித்திருக்கிறாய். அப்படியானால் இனி உனக்கு நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் உனக்கு கிடைக்கத்தான் வேண்டுமல்லவா? இன்று பிரதோஷ நாளில் யாரை கண்டால் உனக்கு நல்லது நடக்கும்? எப்பேற்பட்ட அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காண நேர்ந்தால் உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது. எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறப்போகின்றது. நீ எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ விரும்புவாயானால் அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னுடையதாக மாறுமல்லவா? உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று கவனத்தில் கொள். அதுபோல உன் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும். இந்த நேரத்தில் நான் உனக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இதனால் ஏதோ ஒரு நன்மை நடந்தே தீர வேண்டும் என்பதனால் தானே. என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது என்பதற்காகவும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் உனக்கென இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை மாற்றங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான்
அம்மா, உன் முன்னால் இது போன்ற நல்ல விஷயங்களை உன் கண்களில் தெரிவித்து கொண்டிருக்கின்றேன். உன் கண் முன்னால் நடக்க வேண்டிய மாற்றங்கள், இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் என்று இவை எல்லாமும் ஒவ்வொரு நாளும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உனக்குள் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நடத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் மனது எதையுமே பெரிதாக நினைத்து கவலைப்பட்டது கிடையாது. உன்னுடைய மனது எதையுமே பெரிதாக யோசித்து வேதனைப்பட்டது கிடையாது. ஆனால் ஒரு சில நேரங்களில் உனக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் நினைத்து நினைத்து நீ மிகுந்த அளவில் வேதனையும் சோதனையும் பட்டிருக்கின்றாய். நடக்கக்கூடாத விஷயங்கள் அத்தனையுமே நடந்த பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ தவித்து நின்றதை உன் அம்மா நான் அறிவேன். ஒற்றை நொடியில் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நான் தீர்த்து விடுகின்றேன். நீயாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த வாழ்க்கை நீ கொடுப்பது அத்தனையுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளை நிச்சயமாக நீ நடத்திவிடத்தான் வேண்டும். மேலும் பல சந்தர்ப்பங்களை நீ உருவாக்கி விடத்தான் வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நாள் முதல் இனி எந்த நிலையையும் தாண்டி உன்னால் வாழ முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதுமே. இந்த நிலை உனக்கு மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற விஷயங்களை உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுத்தே தீரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எதை தேடியதோ அதுவே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. அதற்கு இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, உன் தாயானவள் இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால், வளர்பிறை பிரதோஷ நாளில் இன்று உன் கண் எதிரே நீ காணக்கூடிய ஒருவர் ருத்ராட்சம் அணிந்தவராக இருக்க வேண்டும், அல்லது ருத்ராட்ச மாலையை தன் கையில் கொண்டவராக இருக்க வேண்டும். இது போன்ற ஒருவரை நீ இன்று கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருள் உனக்கு கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அத்தனை தெய்வங்களுக்கும் தலையாய தெய்வமாக விளங்கக்கூடிய சிவனினுடைய அன்பே ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால், வேறு எதை பற்றியுமே இங்கு சிந்திக்கவோ வேறு எதை பற்றியுமே இங்கு யோசிக்கவோ யாருக்கும் எதுவும் தேவையில்லை என்பதுதான் உண்மை. அத்தனையையும் அவர் உன் வாழ்க்கையாக நிறைவேற்றி கொடுக்க நினைக்கும் பொழுது நீ எந்த விஷயத்திற்காகவும் வருத்தப்பட்டோ வேதனைப்பட்டோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்கவில்லை என்று மனம் குழம்பியோ நிற்க வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையே, இந்த நேரத்தில் நீ உன்னுடைய வாழ்க்கையை என்னவென்று நினைத்தாலும் சரி, நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை திருப்பங்களையும் என்னால் கொண்டு வர முடியும். நான் சொன்னது போல இன்று மட்டும் என் பிள்ளை ருத்ராட்சம் அணிந்த ஒருவரை நீ கண்டுவிட்டாயானால் அடுத்த நொடியே உனக்குள் நீ முடிவெடுத்துக்கொள், உன்னை சுற்றி உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று. உன்னை சுற்றி உனக்கு வருகின்ற எல்லாமும் இனி இந்த வாழ்க்கையாக நல்லபடியாக மாறப்போகிறது என்று. நீ என்ன நினைத்தும் இந்த வாழ்க்கையை பெரிய அளவில் சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். நீ எந்த இடத்திலும் எதையுமே நினைத்து வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எந்த நிலையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் வருத்தத்திற்குரிய நிலை அல்ல என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும். இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கட்டும். இனி எப்பொழுதும்
இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தட்டும். எதற்கும் கலங்காமல் இரு. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு வெற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வராகி ஒரு முறை உன் முன்னால் வருகிறாள் என்றால் சரி, உனக்கு நம்பிக்கை வர வேண்டாம். ஆனால் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்றால் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எங்கோ அம்மா மறைத்து வைத்திருக்கிறாள், அதை உனக்கு தர காத்து கொண்டிருக்கிறாள் என்றுதானே அர்த்தம். அதை ஒருபொழுதும் அவள் தவிர்த்து விட மாட்டாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அதை உனக்கு கொடுத்திடவும், உன் மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை வெளியே தள்ளவும், உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு வலியுறுத்தவும் தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகிறாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்திட முடியாத அளவிற்கு இந்த தாயினுடைய சந்தோஷமான அன்பான ஆசீர்வாதங்கள் உனக்கு கிடைத்திருப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு செய்ய வேண்டும் என்று கடமைக்காக எதையும் அம்மா செய்வது கிடையாது. நீ என்னுடைய குழந்தை, நீ என் பொறுப்பில் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காமல் இருந்து விடுவேனா? உனக்கான ஒரு நன்மையை நான் உனக்கு தராமல் போய்விடுவேனா? அத்தனையும் தாண்டி எப்பொழுதும் போல நீ நல்லபடியாக வாழ்வதற்கு நான் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளையும் பெருமகிழ்ச்சி கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழத்தான் போகிறாய். அதை கண்டு உன் அம்மா நானும் நிச்சயமாக மெய் சிலிர்த்து போகத்தான் போகிறேன். என் குழந்தையே, நீ நினைத்தது போல உனக்கு வாழ்க்கை அமைய வேண்டும். அதே நேரத்தில் அது உனக்கு நிரந்தரமானதாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமும் உன்னை விட்டு இடையில் செல்வதாக இருக்கக்கூடாது. எந்த விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் பாதியிலேயே உன்னை விட்டு செல்வதாக இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அது உன்னை நிச்சயமாக மேலும் மேலும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இதுவரையிலும் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்த்தது அத்தனையும் இனிமேலும் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்ப்பதை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எதையும் என் பிள்ளை நினைத்து இனி இந்த வாழ்க்கையின் நிம்மதியை தொலைக்காதே. நான் இருக்கும் வரை உனக்கான வெற்றியும் உனக்கான நம்பிக்கையும் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கும் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ வாழத்தானே போகின்றாய். இனி அத்தனையையும் கடந்து நீ நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. கனவிலும் என் பிள்ளை நீ யோசித்திருக்க மாட்டாய், நம்மோடு இருப்பவர்களே நமக்கு பெரிய துரோகங்களை எல்லாம் செய்வார்கள் என்று. ஆனால் அது நடந்து விட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களையுமே நீ பெரிதாக எண்ணி குழம்பாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை மட்டும் எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. எல்லாவற்றையும் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் கொடுக்கும் என்பது உண்மையானதாக இருக்கும். என் பிள்ளையே, தாயானவளின் பாதத்தை சரணடைந்து விட்ட உனக்கு அம்மா நடத்தி கொடுப்பாள் என்ற எண்ணம் இருக்கும் அல்லவா? அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இப்பொழுது நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். பல மாற்றங்களை உனக்குள் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். எதையும் நினைத்து நீ வருத்தப்பட முடியாத அளவிற்கு உனக்கான வெற்றியை நான் உன்னிடத்தில் உறுதி செய்கின்றேன். இனி என் கையை விட்டு உன் கையை ஒரு நாளும் நீ வெளியே எடுக்க நினைக்காதே. எடுத்து விட்டால் உன்னை தவறான பாதைக்கு இந்த உலகம் அழைத்துச் சென்று விடும் என்பதும் உண்மை. நம்பிக்கையோடு இருந்தால் இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.